ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம், அதாவது பிக் பாஸ் ஃபேமிலிக்கும் சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலிக்கும் பயங்கரமான ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு. ஏன் எதுக்குன்னா, உடைமை எல்லாத்தையுமே, உடைமை மட்டும் இல்லை, உபகரணங்கள், பல் வளர்க்குறதுலேருந்து எல்லாத்தையுமே, சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, முதல் டாஸ்க்கு பயங்கரமான டாஸ்க்கு. ரொம்ப ஃபோக்கஸ் வேணும், ரொம்ப பொறுமை வேணும், நிதானம் வேணும். பொறுமை நிதானம் ஒன்று தான் இல்லை, ரெண்டு எல்லாமே வேணும். அதில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது, சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி சார்பாக வந்துட்டு வினோத், கனி, அதுக்கப்புறம் எஃப்ஜே 3 பேரும் கிளம்புறாங்கன்னாங்க. ஜட்ஜாக வந்துட்டு ரம்யா ஜோ. பிக் பாஸ் ஃபேமிலி சார்பாக பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி, துஷார், கெமி. இதில் வந்து துஷார் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஆனால் இந்த பக்கம் நம்ம கானா வினோத் வேற அளவு வெறுத்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சர்றுபுரு போட்டு முடிச்சார். அதுக்கப்புறம் கனி அவங்களோட திறமை காமிச்சாங்க, உண்மையிலே பாராட்டணும். அதுக்கப்புறம் துஷாருக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டை கிராஸ் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு டாஸ்க்கை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வேகமாக வந்துட்டார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துஷார் ஓரளவுக்கு, வினோத் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் விஜய் பார்வதி செம சொதப்பல், முடியல. இது வந்து என்னென்னா, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப தேவை, ரொம்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை. அதில் செம்மையாக மாட்டிட்டாங்க. பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கார், உங்களால் முடியும். அவங்க வந்து இப்போ அதாவது அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது மூணாவதாக இருக்கிற எஃப்ஜே வந்துட்டார். ரெண்டாவதாக கிளம்புறாங்கன்னா விஜய் பார்வதி. அவங்க அப்பயே வந்து இவர் வந்துட்டார், வந்து சர்புர்னு பண்ணி வேற லெவலில் இந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வின் பண்ணது நம்ம சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி தான். ஸோ இப்போ இவங்களுக்கு தான் வந்து இந்த லாக்கருக்குள்ளே, அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு. 1000 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை இவங்க பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ பிரிச்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் மேபி சம் பிரச்சனைகள் வருமானது தெரியல. இல்லை டைரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் போய் டக்கு டக்குன்னு உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.